பிடிக்கல. I mean, of course, it's my decision that I don't come on stage for my own movies. But அவர்கிட்ட சொல்லாமல் மேலே வந்துட்டேன். மாமா எங்கே இருக்கீங்க? ஓகே. அங்கே இருக்காரா? எங்கே? அங்கே இருக்கார். தெரியல. அங்கே. ஓகே. இப்போ சிரிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இறைவனுக்கு நன்றி, கோடி கோடி நன்றி இறைவனுக்கு. அதை தாண்டி உங்களை மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள், பல கோடி நல்ல உள்ளங்கள் எங்களுக்காக இருக்கீங்க. அண்ட் அதில் சில பேர் இன்னைக்கு எங்களை ஆசீர்வதிக்க, அந்த பாசிட்டிவ் வைப்பை கொடுக்க வந்திருக்கீங்க. நிறைய லெஜெண்ட்ஸ், மெனி லெஜெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தலைவணங்குறேன், வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். And to all the producers, directors, all the debut directors, recently in the 20 from Jan to May, in the May வரைக்கும் beautiful movies கொடுத்து they've proved their their selves. So அவங்களும் இருக்காங்க. So and all the குட்டி புட்டிஸ் சுட்டிஸ், நிறைய சுட்டி புட்டிஸை பார்த்தேன். So to all of them, thank you so much for coming. என் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு பெருசாக இதில் இஷ்டம் இல்லை. ஆனால் மேலே வரும்போதே யோசித்தேன் இதை பண்ணக்கூடாதுன்னு. பட் நான் எங்கேயுமே இன்டர்வியூ கொடுக்கறதில்லைன்றதுனால தைப்பொங்கல், பெரும் பொங்கல், அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், காலைல ஒரு 10 மணி இருக்கும். குழந்தை டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து மலேசியா. சாருடைய அசிஸ்டண்ட்டு, சார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம், அன்கான்ஷியஸாக தண்ணிக்குள்ளே முழுகிட்டாரு, அதோட ஃபோன் கட் பண்ணிட்டேன். என்ன யோசிக்கிறது, அதோட முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனால் இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை பத்திரிகையாளர்களும் எவ்வளோ பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், சாரி, அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து அவ்வளோ வந்து என்னை தேத்தி அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே ஐ வாஸ் அட் பீஸ். இவ்வளோ பேர் இருக்காங்க, எதுக்கு நான் பயப்படணும்? அதுக்கப்புறம் நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் டுடே ஹீ இஸ் ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ ஆல் அண்ட் ப்ரூவிங் இது கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவருடைய செயல். அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ், the good vibes. எப்பவுமே சொல்வீங்க விஜய் ஆண்டனி இஸ் a very simple person, humble person. அவர் எல்லா நல்ல பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன் தான் நான் சொல்லுவேன். he is not very religious or spiritual, but he follows very good principles and I'm happy to be married to him, and more than that very happy to be a backbone and a support for his film career, and more wherever he wants to go I will follow. அதே மாதிரி பத்திரிகையாளர்களான உங்களுக்கும் இது வரைக்கும் எங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இதுக்கப்புறமும் டூ லீட் அஸ் ஆன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கதையை நான் விஜய் ஆண்டனிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஹீரோஸ்ட்டை சொல்லிட்டேன். அவங்க எல்லாருமே எப்படி பார்த்தாங்க அப்படின்னா இது ஒரு பிச்சைக்காரனுடைய கதையாக தான் பார்த்தாங்க. ஆனால் விஜய் ஆண்டனி மட்டும்தான் இது ஒரு பணக்காரனுடைய கதையாக பார்த்தாரு. இந்த கதையை சார்கிட்ட சொல்லும்போது, விஜய்கிட்ட சொல்லும்போது, ஒரு ஃப்ளைட்டு வந்து சென்னையில் லேண்ட் ஆகுது. அங்கேருந்து ஒருத்தன் வந்து தன்னுடைய கோட்டை விடுறான், சூட்கேஸை விடுறான், பிச்சைக்காரன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறான், பிச்சைக்காரனுக்கு அப்சர்வ் பண்ணுறான், ப்ராக்டிஸ் பண்ணுறான், அப்புறம் பிச்சைக்காரன் ஆகிறான் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருந்தேன். இப்படி தான் கதை சொன்னேன்.
அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒரு இடத்துல வந்து கட் பண்ணி ஏன் இவன் பிச்சை எடுக்கிறாங்கிற விஷயத்த பின்னாடி சொல்லியிருந்தேன். இப்படி தான் கதை சொல்லியிருந்தேன். படம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போயிட்டு இவர் எல்லா இடத்துலையும் பிச்சை எடுக்க விட்டுருக்கேன். சென்ட்ரலில், பாரிஸில், பாண்டிச்சேரியில் எல்லா தெருவிலையும் விஜய் பிச்சை எடுத்திருக்காரு. அந்த ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வந்துட்டு பிறகு விஜய் ஒரு நாள் கூப்பிட்டாரு, சார் நீங்கள் எடிட் பண்ண விஷயம்லாம் பார்த்தேன். எஸ் மியூசிக் டைரக்டர் எனக்கு டவுட் இருக்குது சார், இந்த பிச்சை எடுக்கிற இடத்துக்கு நான் என்ன மியூசிக் போடணும் உங்களுக்கு? ஐ மீன் இது த்ரில்லிங்காக வேணுமா இல்லை மிஸ்டீரியஸாக வேணுமா, எப்படிப்பட்ட மியூசிக் வேணும் சார் அப்படின்னாரு. எனக்கு ஆஸ் எ டைரக்டர் எனக்கு அப்போ தான் குழப்பம், என்ன மாதிரி மியூசிக் வேணும் இங்கே அப்படின்னு ஒரு செகண்ட் எனக்கே தெரியல எனக்கு. அப்போ சொன்னார், இல்லை ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து அந்த அம்மாவுக்காக பிச்சை எடுக்கிறாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த அம்மாவுக்காக பிச்சை எடுக்கிறாங்க விஷயத்த நீங்கள் முன்னாடி சொல்லிட்டீங்க அப்படின்னா அம்மாவுக்கான சாங்கு, அம்மாவுக்கும் பையனுக்குமான தீமை வந்து இது மேலே ஏற்றிடுவேன் நான், இதுக்கு முன்னாடி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆஹா, இது இல்லை கரெக்டான பிளே. ஆனால் நாங்கள் க்ரூ எல்லாருமே எதில் செட் ஆகிட்டோம் அப்படின்னா, ஒரு பணக்காரன் பிச்சை எதுக்கு பிச்சை எடுக்கிறான்னு ஒரு 20 மினிட்ஸ் போகணும். இது எங்களுக்கு பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. ஆனால் இவர் சொல்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஃபீலிங் வேணுமா த்ரில்லிங் வேணுமான்னு எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். பசங்க எல்லோரும் எதிர்ப்பு, நோ கிடையாது சார், நம்ம ஏன்னா செட் ஆகிட்டோம் நாங்கள் அந்த இதில். அப்புறம் நாம் எப்பயுமே ஆஸ் எ டைரக்டரை வந்து தூரம் நின்று தான் பார்ப்போம் நம்ம படத்தை. இது என் படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இது கரெக்டுன்னு தெரிஞ்சுது. அப்புறம் நாங்கள் எல்லாமே கன்வின்ஸ் பண்ணோம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய் ஆண்டனிக்கு அன்னைக்கு அந்த பிளேயை மாற்றலை அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் கதையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அம்மாங்கிற ஃபீலிங்கே கதைக்குள்ளே வந்திருக்கும். அது ரொம்ப தப்பான ஒரு பிளே. ஒரு மியூசிக் டைரக்டர் கரெக்டாக என்னை கைட் கூட பண்ணல, ஒரு கேள்வி வந்து என்னை மாற்றிருச்சு. அதே மாதிரி தான் இந்த அவங்க பிச்சை எடுக்கிற போர்ஷனுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு நான் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அனுப்பிச்சிட்டேன் அவருக்கு. அவர் அந்த இடத்துக்கு 100 சாமிகள்னு பாட்டு போட்டுட்டு ரொம்ப தேங்கி சார், இல்லை சார் நான் நம்ம ராஜா சார் டைப்பில் தான் நான் போட்டிருக்கேன் நான், நீங்கள் பாருங்கள் அப்படி ரொம்ப தயங்கி சொன்னார். அது பயங்கரமாக பிடிச்சது. ஸோ அந்த 100 சாமிகள் சாங்கும் வந்து இன்றைக்கி எல்லாருடைய பேக்கெட்லேயும் இருக்குது அப்படின்னா அது முழுக்க அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான். இப்படி பல விஷயங்கள் வந்து விஜய் ஆண்டனி வந்து அதனோட சக்ஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இந்த டைமில் இந்த படத்தினுடைய சக்ஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கும் இது என்னோட லைஃப் வந்து நீங்கள் லைட்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சார் தான் என்னை வந்து மியூசிக் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. டிஷ்ஷும் நீங்கள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா இன்றைக்கி விஜய் ஆண்டனி ஆஸ் ஆக்டர் வந்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பிச்சைக்காரன்ற படம் வந்து நீங்கள் எனக்கு போட்ட பிச்சை. நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன். இத்தனை படம் பண்ணாலும் பிச்சைக்கார மாதிரி படம் கிடைக்காது ஒரு ஆக்டருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் அது கதையை சொல்லும்போது எப்படி அழுதுருக்கீங்க, உள்ள எப்படி வாங்கியிருந்தீங்க, இல்லாமல் அதை கன்சீவ் பண்ண முடியாது இல்லை சார். அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இல்லாமல், அந்த எண்ண ஓட்டம் இல்லாமல், அந்த வேல்யூ சிஸ்டம் இல்லாமல் அந்த கதையெல்லாம் உங்களால் எழுத முடியாது. ஸோ இல்லை விஜய், அதாவது நான் முன்னே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி ஒர்க் அவுட் ஆகலை அந்த கதை. ஆனால் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு சீன் சொல்கிறேன் நான். அந்த பொண்ணு வந்து மழையில் வந்து அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானோன்னு நினச்சிட்டு அவன் தேடி வருவான். 200 நோட்டு வைப்பான், கோட்டு அந்த இது உள்ள இது ரெயின் கோட்டு வைப்பான், வாங்க மாட்டான். அப்போ கேட்பா, பிச்சையா கொடுத்தா வாங்குவியான்னு கேட்டவனா அப்படியே மண்டி போட்டு உட்கார, ரெயின் எஃபெக்டே மண்டி போட்டு உட்காருவான். அவன் வந்து அப்படியே அந்த கையில் கையேந்தின அந்த பிச்சையை கையேந்தினதில் கிஸ் பண்ணுவான். அந்த காதில் வந்து பிச்சையை போடுவான். இதை நான் அந்த ஷார்ட் எடுத்துட்டதுக்கப்புறம் நான் செக் பண்ணுறேன் மானிட்டரில், நைட் எஃபெக்ட்டு ரெயின். இந்த ஷார்ட் பார்க்கும்போது ஒருத்தன் வந்து மண்டி போட்டு உக்காந்துருக்கான், கை ஏந்திருக்கான், அந்த பொண்ணு வந்து கிஸ் பண்ணி. இந்த ஷார்ட் பார்த்துட்டு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். சரி என்ன சீன் இல்லை சார் இது அப்படின்னு யாரோ பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. இது நிஜமாக அவ்வளோ பெரிய சீன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நிஜமான இட்ஸ் எ சீன், அவ்வளோதான். எனக்கு அந்த பொண்ணு கன்வின்ஸ் ஆகிது ஒரு சீன். ஆனால் இது இவ்வளோ பெரிய சீன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இது நான் வந்து ஹைதராபாத்லேயும் குண்டூர்லேயும்
இந்த சீனுக்கு கிளாப்புனா கிளாப், அப்படி கிளாப். அது வந்து அப்போ உங்களை தான் நினச்சிக்கிட்டேன். இதை வந்து நீ கிரகிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கு. யூ டிசர்வ் ஃபார் தட். ஆடியன்ஸ் சார் நான் யா, உங்கள்கிட்ட விஜய் ஆண்டனிட்ட என்ன ஒரு ப்ளஸ்னாங்க, ரொம்ப சாதாரண ஒரு மனுஷனுடைய மனசு இருக்குது. அவன் டேஸ்ட் வந்து விஜய் ஆண்டனிட்ட இருக்கு. அதுதான் இவர் இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கான பேசிக் ரீசன். நீ செத்து போலச்ச வேண்டா, எமன பார்த்து சிரிச்ச வேண்டா. நீ செத்து போலச்ச வேண்டா, எமன பார்த்து சிரிச்ச வேண்டா. வாழை போல வெட்ட வெட்ட முளைச்சு, சங்கு போல சுட சுட வெளுத்து, காக்க வந்த வேண்டா மக்களை, கலைஞர்களை காக்க வந்த வேண்டா. ஐயா, அவர் செய்த அர்ப்பணிப்பு தான் இறைவனால் அவர் காப்பாற்றப்பட்டிருக்காரு. இந்த மாதிரிலாம் ரிஸ்க் இனிமேல் எடுக்காதீங்க தயவு செஞ்சு. திரும்ப திரும்ப உங்களை கேட்டுக்கிறேன். உங்களோட அர்ப்பணிப்பு தான் டெடிகேஷன், மோஸ்ட் டெடிகேஷன் அண்டு அந்த அவரோட அர்ப்பணிப்பு ஈடு இணையில்லாத ஒரு சினிமாவுக்காக சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் இந்த சினிமாவுக்கு கொடுத்து லட்சக்கணக்கான குடும்பங்களை, கலைஞர்களை ஊக்குவிச்சு, ஒரு சின்ன காட்சியாக இருந்தாலும் அதில் 300 டெக்னீஷியன் வேலை செய்வாங்க. அதில் படத்தை பார்த்துருந்தாவே தெரியும். முதல் நாளே நான் பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டு போட்டு என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. அது 2 கோடிக்கு மேலே பெரிய செட்டு போட்டிருந்தார். அந்த 2 கோடி என்கிட்ட நான் பெரிய பில்டிங் வாங்கி கட்டியிருப்பேன். பயங்கரமான அர்ப்பணிப்பு. என்னங்க இவ்வளோலாம் பணம் போட்டு செட்டு போடுறீங்களே, இல்லை இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு. அது அவருடைய பங்களிப்பை அதிகமாக நாம் பேசக்கூடாது. இனி வரும் காலங்களில் அது தெரிய வரும். அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார். அதாவது சார் உங்களை வச்சு டைரக்ட் பண்ணிட்டாங்க, நீங்க சாரை வச்சு டைரக்ட் பண்ணா என்ன மாதிரி படம் சார் பண்ணுவீங்க? எதுக்கு நீ ஒழுங்கா ஏதோ டிவியில் குப்பை கொட்டிட்டு இருந்தீங்க, அதை ஒழுங்கு இப்போ நம்ம ஸ்லிம் ஆகிட்டே நல்லா இருக்கா சார்? அப்போ என்ன ஹீரோ போட்டு எடுப்பீங்களா? அதை விட மேலே நிறைய என்ன வேணாலும் ஆளாம்பா. நீ தமிழ் சினிமாவில் என்ன வேணாலும் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு குடும்ப விழா, என்னுடைய குடும்ப விழா அது ரொம்ப நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்குன்னு தெரியும். நான் விஜய் ஆண்டனி நான் இல்லாத மேடைகள் ரொம்ப குறைவாக இருக்கும். வேலாயுதம் படத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கலாம், நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது விஜய். ஒரு ப்ரௌட் ஃப்ரெண்டாக இந்த மேடையில் இது வரைக்கும் நடந்த விஷயங்களே போதும். அது ஒரு துளி தான் எனக்கு தெரிஞ்சு. உன்னுடைய வாழ்க்கையை வந்து அவ்வளோ அழகாக பிரதிபலிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருமே. இது எல்லாமே இயல்பாக நடக்கிற, நீ விடுற ஒவ்வொரு இம்பேக்ட். அது எனக்கு அப்பா கூட இருந்து சுயம்பா வர ஆட்கள் மேலே ரொம்ப மரியாதை அதிகம். அந்த ஒரு சுயம்பு தான் விஜய் ஆண்டனி. அதனால ஒரு நண்பனே இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிற ஒரு பர்சன்னா அது எனக்கு விஜய் ஆண்டனி தான். ஜனா அவரோட சவுண்ட் இன்ஜினியர் பதறி அடித்து ஃபோன் பண்ணார் அன்னைக்கு. ஜஸ்ட் வித்தின் ஒரு 1/2 hour to 40 minutes நிகழ்ச்சி நடந்த, மலேசியாவில் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த என்ன சொல்லணுன்னே தெரியல. அந்த நிகழ்வுலேருந்து இன்னும் அடுத்தடுத்த 1 மாசத்துல இந்த முகம் பாதி அமைஞ்ச நிலையில் அவனை பார்த்தேன் நான். வேர்ல்டுலேயே இவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி மீண்டும் இந்த ஸ்டேஜில் இப்படி நிற்கிற ஆள் இருப்பாங்கன்னா எனக்கு சந்தேகம் தான். அது உன்னை தவிர யாரும் இருக்க முடியாது. நான் அதை நண்பனாகவும் இதோடைய பாதி நிலையில் அவனை பார்த்த ஒரு ஆளாகவும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிற ஒரு ஆளாக பார்த்து நான் சொல்கிறேன். ஏன்னா இது எத்தனை பேருக்கு அந்த நேரடி தொடர்பை பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். உன்னுடைய போராட்ட குணமும் தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உன்னை கண்டிப்பாக வெற்றியில் மட்டும்தான் வைக்கும். அதை நான் வந்து ரொம்ப மனப்பூர்வமாக சொல்கிறேன். ஒரு இயக்குனர் எம்ஐஎம் இருக்காங்க, பாக்யராஜ் சார் இருக்காங்க. ஒரு ஸ்லாட் அவங்க விட்டுட்டு போன ஒரு 2000s ஒரு ஸ்லாட் இருந்தது. ஃபேமிலிஸ் வந்து விமர்சையாக பார்க்குற படங்கள்னு. அதுதான் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டோம். ஜெயம், எம் குமரன், சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு ஸ்லாட்டை ஏரியாவை பிடிச்சதா ஒரு சந்தோஷம் இருக்கும். மற்ற படங்கள் வரும்போது இது ஒரு 90% தான், அதில் ஒரு 80% தோணும். பிச்சைக்காரன் வந்தப்போ இதெல்லாம் தாண்டின ஒரு பெரிய ஒரு படத்தை பார்த்த ஒரு திருப்தி கிடைச்சது பிச்சைக்காரன்.
சசி சாருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலேயே வந்து அப்படி ஒரு பியூர் ஃபிலிம், ஒரு ஃபேமிலி கொண்டாடுற ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஃபிலிம் பார்த்த ஒரு திருப்தி. நேராக கார் எடுத்துகிட்டு ஃபேமிலியோட வீட்டுக்கு போயிட்டேன். அந்த படம் பார்த்த அந்த இம்பேக்டில் ஞாபகம் நினைக்கிறேன் விஜய் ஆண்டனிக்கு. அப்படியே ஒரு உணர்வு அப்படியே கொட்டு நான் வீட்டில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த பிச்சைக்காரனோட 2வது பாகம் 2 மடங்கு வெற்றி அடையும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதாவது நான் தெலுங்குல வந்து ஒரு காட்ஃபாதர் படம் ஹிட் ஆன அப்புறம் அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து அந்த வருஷத்தோடைய ஹிட்டான டேரக்டர்ஸை மீட் பண்ணி பேசும்போது ஒரு யங் டெபு டேரக்டர் வந்து சாதாரணமாக அவன் சொன்னான், பெரிய டேரக்டர் இருக்கிற இடம் தான் இது. என்ன சொல்கிறேன்னா, டைரக்ஷன் இஸ் நத்திங் பட் காமன் சென்ஸ்ன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப அதை பிடிச்சது அந்த வார்த்தை. வண்டியாக காமன் சென்ஸ் இருக்கிற ஒரு ஆள் தான் விஜய் ஆண்டனி. டைரக்ஷன் இஸ் காமன் சென்ஸ்னா அதையும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பேங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு விஜய். பட்டி, வாடா போடா ஃப்ரெண்டு, சிஸ்டர் ஃபாத்திமா, உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் எல்லாமே ஆக்சுவலாக ஃபங்க்ஷனையும் நிறைவு பெற்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அவ்வளோ அழகான விஷயம் நடந்துச்சு இந்த மேடை மேலே. அது எல்லாம் நானும் வந்து உண்மையிலே அது நீ தான் சொன்னியா அந்த பிச்சைக்காரன் ஆர்டரு. சசி சார் முன்னாடி எனக்கு அவர் சொன்ன பெருந்தன்மையும் பெருசாக இருந்தது, அதை சொன்ன அறிவும் பெருசு. உண்மையிலே அதை சொல்லியிருந்தால் நீயா இருந்தால் பிச்சைக்காரன் ஒரு டபுள் பிளாக் பஸ்டர் ஆகும். அது ஒன்றும் ஏன்னா அது ஏற்கனவே தெரியும் எனக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய யமனை மன்சூர் சார் சொன்ன மாதிரி யமனையை ஜெயிச்சு வந்தவன் நீ. உனக்காக பல வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதை நான் பார்த்துட்டே இருப்பேன் கூட இருந்து. மிகப்பெரிய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஏன் இனிய தமிழ் மக்களை, ஊடக நண்பர்களே, தொலைக்காட்சி அன்பர்களே, வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, பிச்சைக்காரன் பெயரில் தான் பிச்சை, எடிட்டிங் டைரக்ஷன் ரிச். அதில் பணியாற்றிய தோழர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என் சிஷ்யன் பாக்யராஜோட மேடையில் உட்கார்ந்துருக்கிறதே ஒரு மகிழ்ச்சியாக. More than 60 years we crossed in the industry. எவ்வளவோ பார்த்துட்டோம், எவ்வளவோ படங்கள், எவ்வளவோ டெக்னீஷியன்ஸ். விஜய் ஆண்டனி நான் நினைப்பேன் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தானே, எதுக்கு படம் பண்ணுறான் அப்படின்னு. தென் ஐ ஹவ் சீன் பிச்சைக்காரன். மை காட், வெரி ராங் ஜட்ஜ்மெண்ட். பிச்சைக்காரன் 2 பார்த்தா வெரி இன்னசென்ட் ஃபேஸ். படம் எப்படி பண்ணியிருக்கோம், ரொம்ப அப்ராணிமாக இருக்கு பார்த்தா. ஆனால் படத்தை பாட்டு பார்த்தேன், ஐய இன்னைக்கு இருக்க 18 வயசு பையங்கெல்லாம் சேர்த்து அவ்வளவு எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருக்கோம். இட்ஸ் வெரி கிரேட். பேர்லேயே அவன் புரட்சி. விஜய் ஆண்டனி, ஃபாத்திமா, விஜய் ஆண்டனி அங்கேயே புரட்சி பண்ணிட்டாங்க. அது ஃபாத்திமா, இது விஜய் ஆண்டனி. எப்படி அங்கேயே அவன் புரட்சி பண்ணிட்டாங்க. திரையிலையும் மிக அற்புதமாக பண்ணியிருக்கான். கமர்ஷியலாக இதனுடைய எல்லை எங்கே போகும்னே தெரியாது, அப்படி சூப்பர். நல்ல கதை. அது இந்த பூ சசி இருக்கிறானே, எங்களுக்கெல்லாம் கதை கொடுக்க மாட்டான். அருமையான கதை சசி. ஆள் பார்த்தீங்கன்னா இந்த கடுகு சிரித்தாலும் காரம் போவாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் சசி. அவருடைய பூ படம் பார்த்துட்டு நான் மிரண்டு போனேன். கதை அற்புதமான கதை. அது தெரியுது. இந்த சின்ன குழந்தைகளுடைய எபிசோடு வரும். சரி, சூப்பர். இதில் நல்ல மெட்டீரியல்ஸ். கதை இருக்கிறது கஷ்டம், கதை தான் மெயின். எனக்கு பாக்யராஜ் இல்லைன்னா நான் நிறைய விஷயங்கள்ல இதாயிருப்பேன். த ரைட்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டைரக்டர். ஒரு டைரக்டரு கதையை நீ வாங்கி அதை பிரித்து போட்டு நெய்ய மெட்டீரியல் ஸ்கீம், பட் நெய்தோன்னா பேர் நமக்கு வந்துடும். ஒரு டைலாக் எழுதியிருக்கோம் என் படத்தில், புதிய வாய்ப்பு இல்லை. ரதியக்கினி ஒருத்தர் இஸ் வெயிட்டிங்
வாத்தியார் ஊருக்கு போயிட்டு வர்றேன்ட்டு போவான். பக்கத்து வீட்டு பூக்காரி அவங்களுக்கு ஒரு டைலாக் எழுதியிருப்பான், பூவை செடியிலே பூவை கிள்ளா மட்டும் வாழாது, செடியில் வெட்டி வச்சாலும் வாழித்தான் போயிடும். யூ காட் மேரினும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரைட்டு இட்ஸ் பெஸ்ட் ரைட்டு. சும்மா சொல்ல ஸ்க்ரீன் பிளேயில் பாரதி ராஜாவுடைய பெரும்பங்கு பாக்யராஜாவுக்கு உண்டு, இளையராஜாவுக்கு உண்டு. நான் மட்டுமல்ல, ஒரு தனி மனிதன் சாதனை என்று சொல்ல முடியாது. ஐ காட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் தோஸ் பீப்புள். அதை எங்கே வைக்கணும்னு தெரியும். பேர்ட்ஸ், முத்துக்கள், அதை எங்கே வைக்கணும் நல்லா இருக்கு. ஐ நோ வேர் டு புட் த டைமண்ட். அதுதான் டைமண்ட் அவங்க. நான் இதை எங்கே வைக்கணும்னு சொல்லுவேன். அது மாதிரி விஜய் ஆண்டனி இஸ் எ கிரேட் மியூசிஷியன். ரொம்ப நல்ல மியூசிக் டைரக்டர். படம் பார்த்தோன்னு தெரிஞ்சது, ஐயோ பயங்கர டைரக்டராக. ஃபேஸில் இருக்க இன்னசென்ஸு இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க விட்டு ஒரு படம் பண்ணவே முடியாது. காட் இஸ் கிரேட். நீ உனக்கு செகண்ட் லைஃப் அப்படின்றாங்கன்னா, கடவுள் ஏன் 2வது லைஃப் கொடுத்தான்? பாத்திமா உன்னுடைய பிரேயர் மட்டுமல்ல, உன் ரசிகர்களுடைய பிரேயர் சேர்ந்து. நீ இதெல்லாம் மீறி ஃபேஸில் அவ்வளோ சிறஞ்சு போன பேஷண்ட்டு தான் சொன்னாங்க. அதை மீறி செல்வா இல்லை, சூப்பராக நின்றுருக்கு. காட் இஸ் கிரேட். ஃபாத்திமாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். பெரிய என்ன கேளு, உன்னை மேலே நான் படைச்சிருந்தேன். எனக்கு செகண்ட் லைஃப் போன மாதம் முந்தி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். சரி, ஃபினிஷ். காட் அவ்வளோ சீக்கிரம் கலைஞன் அழிக்க மாட்டோம். வெயிட், யூ ஹேவ் டு டூ சம்திங். இன்னும் நீ நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இதெல்லாம் எழுப்பிட்டு பிச்சைக்காரன் 2 படத்தினுடைய ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய ஹீரோயினுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கிளாமரு என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படி நினைக்க வேண்டாம் தயவுசெய்து. ஏன்னா எங்கள் டைரக்டர் இருக்கும்போது இவருக்கு முதல் மரியாதை கொடுத்து தான் முருங்கைக்காய்க்கே விளக்கம் சொன்னாங்க. அவருக்கு முதல் மரியாதை கொடுத்துட்டு தான் பாக்கி எந்த மரியாதையும் கொடுக்குறேன்னா. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு முதல் மரியாதை நான் கொடுத்ததுக்கு மெயின் காரணம், விஜய் ஆண்டனி கடலில் உளுந்து முழுகும் போது முதல்ல கடலுக்குள்ளே குதித்து அவரை பிடிச்சது, வெளியே கொண்டு வந்தது அந்த ஹீரோயின் அப்படின்னு சொல்லி. நான் வந்தோடனே என் சிஷியன் சொன்னாப்புல, இந்த மாதிரி அந்த பொண்ணு அவ்வளோ தைரியமாக குதிச்சு அப்படி பிடிச்சிருக்காங்க. கூடவே அர்ஜுன்னு ஒரு அசிஸ்டண்ட் கேமராமேன், அவனும் உள்ளே பிடிச்சி அவனும் உள்ளேருந்து 2 பேர் சேர்ந்து தான் சார் காப்பாற்றினாங்க அப்படின்னு. அதனால் என்னுடைய 2வது வணக்கத்தை அந்த அர்ஜுனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்போது என்னுடைய குருநாதர் அவருக்கும் அவர் உட்பட விஜய் ஆண்டனி, அதுக்கப்புறம் சசி, அப்புறம் இவங்கெல்லாம் டைரக்ட் பண்ணி இவங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஃபாத்திமா, அவங்க தான் இன்றைக்கி ஷோக்கு மெயின் டைரக்ஷன் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதே மாதிரி பாலா சார், இல்லை மருமகா கூட நீயும் கலக்கிட்டு இருக்கிற சார். தேங்க்யூ சார், ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார் உங்களுக்கு. அப்புறம் நாங்கள்லாம் இப்படி இங்கே உட்காந்துருக்கோன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் ரசிக பெருமக்கள் தான் மெயின். அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், ஏன்னா அவங்க டைம் இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதுக்கு. ஜி ராமகிருஷ்ணன் ஒரு டைரக்டரு, அவருடைய படம் ஏழை பணக்காரன், பாலகோடு சார் அதில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் டைலாக் எழுதுறதுக்கும் என்னை கூப்பிட்டு போனார். செட்டுக்குள்ளே நான் நின்றுருக்கிறேன். எனக்கு ஒரே டென்ஷன், பயம். முதல் தடவையாக சினிமாவில் ஒரு செட்டுக்குள்ளே போய் நிற்கிறேன். நான் எங்கேயோ பார்த்து சாவித்திரி அம்மாவை பார்க்குறேன், ஜெய்சங்கரை பார்க்குறேன், அப்புறம் ஜெயசித்ரா, எல்லாருமே இவங்களை எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையாக மாறி மாறி எம்ஆர்ஆர் வாசு இதுலேயே எனக்கு மைண்ட் இருந்த வழியே எனக்கு என்ன நடக்குது என்ன அப்படின்னு ஷூட்டிங்கில். ஆனால் கஜ கஜன்னு சவுண்டு வரும்போது அவர் ஜி ராமகிருஷ்ணன் சார் டைரக்டர்
சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி கத்துவார். அப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகும்போது ஏயா யார் சைலன்ஸ் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நானே கத்திக்கிட்டு இருக்கேன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளே மறுபடியும் கச்சன்னு சவுண்டு வந்துடும். சைலன்ஸ் அப்படின்னு மறுபடியும் கத்துவார் அவர். அதுக்கப்புறம் 2 தடவை ஆச்சு. சாயங்காலத்துக்குள்ளே ஒரு 2-3 தடவை இப்படி ஆகிட்டு இருந்தது. நான் அசிஸ்டண்ட்டாக தான் போய் சேர்ந்துருக்கிறேன். அப்புறம் அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறேன். 4-5 தடவை அவர் சைலன்ஸ் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து நீ அசிஸ்டண்ட்டாக தானே வந்து சேர்ந்துருக்கேங்கிற மாதிரியே என்னை ஒரு லுக்கு கொடுத்துட்டே இருந்தார். அப்புறம் வந்து ஒரு தடவை அவர் மறுபடியும் கச்ச முடியான சவுண்டு வரும்போது அப்படின்னு அவர் திறக்கும்போது சைலன்ஸ் அப்படின்னு நான் பெரிய சத்தமாக போட்டேன். உடனே அவர் அப்படி திரும்பி பார்த்தார். எல்லாம் சைலண்டாக இருந்தேன். எல்லோரும் ஒரு தடவை கை தட்டுங்க. என் அசிஸ்டண்ட்டு வாயை திறந்து சைலன்ஸுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னா. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நான் எப்படி அவ்வளோ டென்ஷனாக எப்படி சைலண்ட்டாக அப்படி எதுவுமே பேச முடியாமல் எப்படி இருக்கணும், அப்படி ஒரு ஆளை தான் விஜய் ஆண்டனி முதல்ல நான் சந்திக்கும் போது பார்த்தேன். சன்னமாக பேசுகிறாரு, சின்னதாக பெருசாக வார்த்தைகளே வெளியே வராமல் அவ்வளவு இதாக என்கிட்ட விஸ்பரிங்காக பேசுகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசினார். அவர் திடீர்னு அப்போது இன்ஜினியராக மட்டும்தான் இருக்கார். அப்புறம் மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறமா பார்த்தா ஹீரோ, அதுக்கப்புறமா ஹீரோவில் வந்து அந்த ஹீரோயிசமாக பேசுறது அப்படின்னு இப்போ கடைசியில் வந்து டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தாண்டி எடிட்டர், பாட்டு எழுதுறது இவ்வளோலாம் வந்திருக்காருன்னா அந்த விஜய் ஆண்டனியா அப்படிங்கும்போது நான் நினச்சிக்கிட்டேன். நான் சைலன்ஸ்ன்னு சொல்லி எப்படி அப்போ எதுவுமே பயந்துட்டு தானே இருப்போம். ஆனால் போக 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 வந்து அந்த மாதிரி விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தினுடைய பிரம்மாண்டம், அவர் ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் வந்திருக்காரு. நான் அந்த பிரம்மாண்டத்தை வந்து அப்படி ரசித்து பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஷார்ட் எடுத்தது அந்த ஷார்ட்லேயே அந்த பிரம்மாண்டம் தெரியுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. படம் கண்டிப்பாக ஓடும் அப்படிங்கிறது வந்து அந்த படம் ட்ரெய்லர் பார்த்தாலே எல்லாத்துக்குமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். அதனால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும், ஒன்றும் சந்தேகம் இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவில் என்னென்னா, நம்ம 25 வருஷமாக சசி, டைரக்டர் சசி அவருக்கும் சேர்ந்து இது வந்து ஒரு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இதாக இருக்குது. என்னென்னா சசி வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் செய்யும்போதே தான் யாருங்கிறது பெரிய ஹீரோக்கிட்ட எல்லாம் போகணுங்கிறது மாதிரி இல்லாமல் அவர் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட், அவன் பெருசாகவும் வரல அப்போது லிவிங்ஸ்டன், அவனை வச்சு ராசியான ஒரு ப்ரொடியூசர். இன்றைக்கும் நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் சௌத்ரி வந்து எத்தனை பேர் இப்படி சொல்லாமலே அவர் படத்துக்கு சான்ஸ் கொடுத்த மாதிரி எத்தனை டைரக்டருக்கு சசி அவர் வந்து சௌத்ரி அவர்கள் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் அவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, வேறு டெக்னீஷியனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இப்படியே நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வர்றாரு. எனக்கு தெரிஞ்ச சசி படத்தில் வந்து சக்ஸஸை கவுண்ட் பண்ணுறத விட சரியாக போகாதது சீக்கிரமாக கவுண்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை, சசி படம்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. மோரால் இது எல்லாத்த விட அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவர் கொடுக்குறது, அந்த ஸ்டான்லின்னு ஒருத்தர் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆனால் அன்றைக்கி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஸ்டான்லி எல்லாமே சசி அவர் தான் ஒரு குடும்பத்தை ஆள் மாதிரி பார்த்துக்கிறாரு அப்படின்னாரு. ஹேட்ஸ் ஆஃப். என் பொண்டாட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஆக்சுவலாக இதுக்காக அவரை வர சொன்னீங்க. அவங்க தான் என்னோட பாஸ். அதை நான் வந்து அவங்க கீ கொடுத்தா நான் ஆடுவேன். வேறு ஏதாவது வேணுமா? ஆமாம், சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, இவங்க தான் கொடுத்தாங்க, எல்லாமே இவங்க தான். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அவங்கள பார்த்தா நான் பயப்படுவேன் அதையும். சரி, ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இல்லை, உண்மையிலேயே நான் வந்து மனசுன்னு சொல்கிறேன், இந்த ஈவெண்ட் வந்து இவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக தேங்க்யூடா. சூப்பர் சூப்பர். உன் செலெக்ஷன் சூப்பர் தான். எப்படி ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணியோ அது மாதிரி வந்து நல்ல ஈவெண்ட் தான். நல்லா தேங்க்யூ ஸோ மச். மனசுலேருந்து சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப இந்த படத்தோட வெற்றியை வந்து இந்த விழாவே எனக்கு முதல்ல காட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இங்கே வந்து எனக்காக வந்து தான் நேரத்தை ஒதுக்கி செலவழித்து இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணி மனசார வாழ்த்துனவங்க எல்லாருக்கும், என்னுடைய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.